ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சார் சுவையரசில். வாங்க இன்றைக்கி சவுத் இண்டியன் ஸ்டைல் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நம்ம தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொத்தவரங்காவை இந்த அளவுக்கு இந்த சைஸில் நம்ம நறுக்கி எடுத்துகிட்டு அதை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஃபைனலாக தாளிப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் தேங்காய், பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொத்தவரங்காவை ஒரு 7 to 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், வேக வச்சதுக்கப்புறம் தண்ணி நிறுத்திட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிச்சிட்டு உளுத்தம் பருப்பை தாளிச்சிக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபடணும். கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சிக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொரியலுக்கு நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லது. பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற கொத்தவரங்காவை சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் ரொம்ப நாட்டுக்காயின்றனால ரொம்ப நல்ல சத்து. இதை நம்ம அன்றாடம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பச்சையாகவும் சாப்பிடலாம், வேக வச்சும் சாப்பிடலாம். இதில் உப்பு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பச்சையாக இருக்கிற பூண்டு வாசனையெல்லாம் போகணும். ஸோ அதனால் நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எந்த குழம்பு சாதம் வச்சு செஞ்சு சாப்பிட்டாலும், ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டாலுமே அதுக்கு சைட் டிஷ்ஷாக பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காய் ரொம்ப நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த காய். இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.